ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 3.1ல் கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 4ல் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட், இஃப் கன்சிஸ்டன்ட் அப்டைன் த சொல்யூஷன் கிராஃபிக்கலி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது கொடுத்துருக்க கொஸ்டினை கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டான்னு நம்ம முதல்ல ப்ரூஃப் பண்ணணும். எப்படி ப்ரூஃப் பண்ணுவோம்? a1/a2 ஈக்குவல் டு b1/b2 ஈக்குவல் டு c1/c2ன்னு போடுவோம். இது மூணுமே ஈக்குவலாகவோ அல்லது மூணுமே நாட் ஈக்குவலாக இருந்தால் அது கன்சிஸ்டன்ட். ஏதாவது ரெண்டு ஈக்குவல் ஒரு நாட் ஈக்குவலாக இருந்தால் அது இன்கன்சிஸ்டன்ட். இதை வச்சுக்கிட்டு நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் போட்டோம்ல கொஸ்டின் நம்பர் 1ல், அதையும் சேர்த்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 1 போயிடலாங்களா? முதல்ல கொடுத்துருக்கதை ஆர்டராக எழுதிருங்கம்மா. x + y = 5ன்னு எழுதியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம்? x + y - 5 = 0ன்னு எழுதலாங்களா? அதே மாதிரி இங்கே 2x + 2y - 10 = 0ன்னு போட்டிருக்கலாங்களா? இதில் பாருங்கள், ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்கள். ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன? ax1 + by x1 ax1 a1x + b1y + c1 = 0. அதே மாதிரி இங்கே a2x + b2y + c2 = 0. இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். இதில் ஹியர் a1 எவ்வளோமா? a1 = 1, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. b1ம் 1, c1ன்றது -5. அதே மாதிரி இதில் a2ன்றது 2, b2ன்றதும் 2, c2ன்றது -10. ரைட்டுங்களா? இது மூணையும் கம்பேர் பண்ணுங்க பார்ப்போம். எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? a1/a2 ஈக்குவல் டு a1 எவ்வளோமா? 1/2. நெக்ஸ்ட் b1/b2, b1 எவ்வளவு? 1/2. நெக்ஸ்ட் c1/c2, c1 எவ்வளவு? -5 divided by -10. மைனஸ் கேன்சல், 5 1s are 5, 5 2s are 10. அப்போ மூணுமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குங்களா? therefore a1/a2 = b1/b2 = c1/c2. மூணுமே ஈக்குவல் ஆயிடுச்சா? therefore they are, the given lines are consistent. என்ன சொல்லிடலாம்? கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் இஃப் கன்சிஸ்டன்ட் நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க அடுத்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? அப்டைன் த சொல்யூஷன் கிராஃபிக்கலி. இப்போ கிராஃபிக்கலாக உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் x + y = 5ன்றதை எடுத்துக்க போகிறோம். அடுத்து இந்த பக்கம் 2x + 2y = 10ன்றதை எடுத்துக்க போகிறோம். ரைட்டுங்களா? இப்போ பாருங்களேன், இதுக்கு xyயோட வேல்யூ. சரிங்களா? இது x, இது y. எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்கப்பா. ஒய்யோட வேல்யூ என்ன வந்துடும்? 5. இப்போ ஒய்க்கு பதிலாக 0 போடுங்க, எக்ஸோட வேல்யூ 5. ரைட்டுங்களா? அதே மாதிரி சேம் இந்த இடத்துல எக்ஸு ஒய் வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க, என்ன வந்துடும்? 2y = 10ன்னு வருமா? அப்போ y = 10/2 = 5ன்னு வந்துடுங்களா? புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இப்போ ஒய்க்கு பதிலாக 0 போடுங்க. ஒய்க்கு பதிலாக 0ன்னு போட்டிங்கன்னா 2x = 10. அப்போ x = 10/2னா 5. இங்கே பாருங்களேன், ரெண்டு பாயிண்ட்டுமே ஈக்குவலாக வருது. ஸோ ரெண்டு பாயிண்ட்டுமே ஈக்குவலாக வர்றப்ப நம்ம கிராஃபிக்கலில் என்ன ஆயிரும்? உங்களுக்கு ஒரே ஒரு லைன் தான் ஃபார்ம் ஆகும். எப்படி? இங்கே பாருங்கள், இது கிராஃப். இங்கே 1 2 3 4 5 6 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. -1 -2 இது 0, -3 -4 இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் -1 -2 -3 -4ன்னு இந்த சைடு போயிட்டு இருக்கோம். இங்கே 1 2 3 4 5 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ். இது தெரியுமில்ல? இப்போ பாயிண்ட் பாருங்க, எக்ஸுக்கு 0னா ஒய்க்கு 5, எக்ஸுக்கு 0னா ஒய்க்கு 5. இது ஒரு பாயிண்ட். அடுத்து ஒய்க்கு 0னா எக்ஸுக்கு 5. இப்போ இங்கே வருமா? இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணாச்சா? இப்போ இந்த பாயிண்ட்டையும் எடுத்தீங்கன்னா சேம் திஸ் பாயிண்ட் தானே வரும்.
எக்ஸுக்கு 0னா ஒய்க்கு போய் அப்போ ஒரே லைன் தானே வந்துடுது. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனுமே ஈக்குவல், அப்போ ஒரே லைன் தான் வருது. ஸோ அப்டைன் த சொல்யூஷன் கிராஃபிக்கலி அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ரெண்டுக்குமே என்ன வரும், த லைன்ஸ் ஆர் ஹேவிங். அப்போ என்ன எழுதுவீங்க, ஆன்சர் எப்படி எடுத்து எழுதணும், கடைசியா these lines have என்ன பண்ணும், many solutions. என்ன செய்யணுமா, have many solutions அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணணும். புரியுதுங்களாமா? இதுதான் கொஸ்டின் நம்பர் 1ல, சாரி கொஸ்டின் நம்பர் 4ல சப்டிவிஷன் 1 கண்ணா. புரிஞ்சுங்களாமா? இப்போ நெக்ஸ்ட் சம் போயிடலாங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். முதல் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டானு ஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கிராஃபிக்கலில் போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. செகண்ட் கொஸ்டினில் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 8. ரைட்டுங்களா? அடுத்து 3x மைனஸ் 3y ஈக்குவல் டு 16. இந்த மாதிரி ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கம்மா. சரிங்களா? 3x மைனஸ் 3y ஈக்குவல் டு 16ன்னு ரெண்டு கொஸ்டின் அவங்க இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ரெண்டு கொஸ்டினில் இப்போ முதல் என்ன பண்ண போகிறோம், ஜென்ரல் ஈக்குவேஷனோட இது மூலம் ஜென்ரல் ஈக்குவேஷன் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ரைட்டுங்களா? இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்கே மாற்றுங்க, 3x மைனஸ் 3y மைனஸ் 16 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாங்களா? இது செகண்ட் பாயிண்ட்டுங்களா? ஸோ இங்கே என்ன வரும், எதோட கம்பேர் பண்ணுவீங்க, ஜென்ரல் ஈக்குவேஷன். ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன, a1x ப்ளஸ் b1y ப்ளஸ் c1 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இங்கே a2x ப்ளஸ் b2y ப்ளஸ் c2 ஈக்குவல் டு 0. இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். இதில் ஹியர் a1 எவ்வளோமா, 1, b1 எவ்வளவு, மைனஸ் 1, c1 எவ்வளவு, மைனஸ் 8. அதே மாதிரி a2 எவ்வளவு, 3, b2 எவ்வளவு, மைனஸ் 3, c2 எவ்வளவு, மைனஸ் 16. அப்போ எதோட கம்பேர் பண்ணுவோம், a1 பை a2. ரைட்டுங்களா? a1 பை a2ன்னு என்ன பண்ணுவீங்க, 1 பை 3. ரைட்டுங்களா? அடுத்து b1 பை b2. b1 பை b2ன்னா என்ன வரும், மைனஸ் 1 பை மைனஸ் 3. கேன்சல் பண்ணிங்கன்னா 1 பை 3. c1 பை c2. c1 பை c2ன்னா என்ன, மைனஸ் 8 பை மைனஸ் 16. கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 8 1s are 8, 8 2s are 16. அப்போ இதில் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, therefore a1 by a2 equal to b1 by b2 but not equal to c1 by c2. c1 by c2 not equal. therefore they are என்னது, they are என்ன சொல்லிடுவீங்க, inconsistent. என்ன சொல்லிடலாம், இந்த சம்ம இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். சரி, இதுக்கப்புறம் கிராஃப் போடணுமா, கிராஃப் போட தேவையில்லை. ஏன் தேவையில்லை, இஃப் கன்சிஸ்டன்ட் அப்டைன் த சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க. இன்கன்சிஸ்டன்ட் இருந்தால் நம்ம போடக்கூடிய அவசியம் இல்லை. ஸோ டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், இப்போது தேர்டு சம்முக்கு போயிடலாம். கொஸ்டின் புரிஞ்சுங்களா என்ன செய்கிறோன்னு? சரி, நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் 3. இப்போ கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? நிறைய சம் போட்டாச்சு. இப்போ கவனிங்க, இதில் கொஸ்டின் நம்பர் 3 கண்ணா. கொஸ்டின் நம்பர் 3ல ரெண்டு டேர்ம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 2x ப்ளஸ் ஒய் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி 4x மைனஸ் 2y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இது எதோட கம்பேர் பண்ணணும், ஜென்ரல் ஈக்குவேஷன். ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன, a1x ப்ளஸ் b1y ப்ளஸ் c1 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி a2x ப்ளஸ் b2y ப்ளஸ் c2 ஈக்குவல் டு 0. ஹியர் இங்கே என்ன இருக்குது, a1 என்ன 2, b1 என்ன 1, c1 என்ன மைனஸ் 6. அதே மாதிரி a2 எவ்வளவு 4, b2 எவ்வளவு மைனஸ் 2, c2 எவ்வளோக்குன்னா மைனஸ் 4. இது ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணுங்க. therefore a1 by a2 ஈக்குவல் டு 2 by 4. 2 by 4 கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1 by 2. அதே மாதிரி b1 by b2 ஈக்குவல் டு 1 by minus 2. c1 by c2 equal to minus 6 by minus 4.
மைனஸ் மைனஸ் கேன்சல், 3 2s are 6, அப்போ 3/2. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா therefore a1 by a2 is not equal to b1 by b2 is not equal to c1 by c2. மூணுத்துக்குமே மூணு ரேஷியோக்குமே சம்பந்தம் இல்லை. therefore they are என்ன சொல்லிடலாம், கன்சிஸ்டன்ட். they are consistent அப்படின்னு சொல்லிடலாம். ரைட், இப்போ என்ன சொல்லியாச்சு, நம்ம கன்சிஸ்டன்ட்னு சொல்லியாச்சு. கன்சிஸ்டன்ட்னு சொல்லிட்டோம்னா நம்ம என்ன செய்யணும், இதுக்குரிய கிராஃப் ஒன்று போடணுமா. அப்போ கிராஃபிக்கல் மெத்தடு. அப்போ இங்கே என்ன வரும், 2x + y = 6 இந்த ஆர்டரில் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் 4x - 2y = 4. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கொஞ்சம் சிம்பிளை பண்ணி எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா. மொதல் ஒரு டேப்லர் காலம் போடணும் சொல்லி கொடுத்துருக்கேனா. மொதல் ஒரு டேப்லர் காலம், ஒரு எக்ஸு ஒரு ஒய். ரைட்டுங்களா. எக்ஸுக்கு மோல 0 போடுங்க, y = 6. இப்போ ஒய்க்கு 0 போடுங்க, 2x = 6, x = 3. அதே மாதிரி இங்கே ஒரு டேப்லர் காலம். ரைட்டுங்களா. இங்கே எக்ஸு ஒய். இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு மேலே மோல 0 போடுங்க. 0 போட்டிங்கன்னா -2y = 4 வருமா. அப்போ y = 4 / -2னா -2. இப்போ yக்கு 0 போடுங்கம்மா. 4x = 4, x = 4/4னா 1. ரைட்டுங்களாம்மா. இப்போ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃபிக்கலாக போட போகிறோம். கிராஃபிக்கலாக 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் -1 -2 -3 -4 -5. இங்கே -1 -2 -3 -4. இங்கே 1 2 3 4 5 இந்த மாதிரி இங்கே போய்கிட்டு இருக்கு. சென்டர் ஆரிஜின் 0. சென்டர் ஆரிஜின் 0. இப்போ எக்ஸுக்கு 0னா ஒய்க்கு 6. ஒய்க்கு 6 எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. இங்கே ஒரு பாயிண்ட். அடுத்து எக்ஸுக்கு 3னா ஒய்க்கு 0. எக்ஸுக்கு 3னா ஒய்க்கு 0. இது ரெண்டையும் என்ன பண்ணுங்க, லைனை ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து எக்ஸுக்கு 0னா ஒய்க்கு -2. -2னா இங்கே இருக்குமா. அடுத்து ஒய்க்கு 0னா எக்ஸுக்கு 1 இங்கே இருக்கு. இது ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணுங்கம்மா. ரைட்டுங்களா. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ஷன் ஆகுதா. ரைட்டுங்களா. இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டுக்கு நேரம் என்ன இருக்குது, 2 இருக்குது. இதுக்கு நேரம் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போது therefore x = 2 and y = 2. இந்த பாயிண்ட், இந்த இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட் என்ன வரும், 2, 2ன்னு வரும். ஸோ x = 2, y = 2 இஸ் த ஆன்சர் ஃபார் கிவன் கொஸ்டின் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. புரிஞ்சுங்களா, என்ன செய்யணும்னு புரியுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4. இதில் சப்டிவிஷன் 4. சரிங்களா. சேம் தான் எல்லா கொஸ்டின். மொத்தம் 4 சம் கொடுத்துருக்காங்க. 4மே சேம் தான். கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டாக அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம கிராஃபிக்கலில் போட போகிறோம். சரிங்களா. ஸோ நல்லா ஈஸி தான். தயவுசெய்து மனப்பாடம் பண்ணாதீங்க. ரொம்ப 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 ஈஸியான கேள்வி. சரிங்களா. இதெல்லாம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் டேலண்ட்டை நீங்களே குறைச்சிக்காதீங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு. உங்களால் முடியும். அழகாக ஒரு வாட்டி உட்காந்து பாருங்கள், புரிஞ்சிடும். சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 4ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x - 2y - 2 = 0. இன்னொன்று 4x - 4y - 5 = 0. இப்போ இதை இதோட கம்பேர் பண்ணுவோம். a1x + b1y + c1 = 0. அதே மாதிரி a2x + b2y + c2 = 0. ஹியர் இங்கே என்ன இருக்குது, a1 என்ன இருக்குது, 2. b1 என்ன இருக்குது, -2. c1 எவ்வளோ இருக்குது, -2. அதே மாதிரி இங்கே a2 எவ்வளோ இருக்குது, 4. b2 இருக்க இடத்துல எவ்வளோ இருக்குது, -4. c2 = -5. தென் என்ன பண்ண போகிறீங்க, a1/a2. a1/a2னா என்ன, 2/4 = 1/2. b1/b2. b2 = -2/4 = 1/2. c1/c2 = -2/-5 cancel ஆயிரும். So here a1/a2 is equal to b1/b2. இது கன்ஃபார்ம், பட் நாட் ஈக்குவல் டு c1/c2. சரிங்களா.
ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, ஒன்று ஈக்குவலாக இல்லை. therefore they are என்ன சொல்லிடலாம், இன்கன்சிஸ்டன்ட். என்ன சொல்லிடலாம், இன்கன்சிஸ்டன்ட். அவ்வளோதான் கண்ணா ஆன்சர். இது கொஸ்டின் நம்பர் 4க்குரிய 4 சப்டிவிஷன் கொடுத்துருந்தாங்க, இந்த 4க்குரிய ஆன்சர்ஸ் கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பிடிச்சதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.